Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பண்ண முடியாது. அதிமுக நீண்ட காலம் பயணித்து இப்போ தாவேக்காவில் இணைந்திருக்கிற புகழேந்தி இணைஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட நம்ம போகலாம். சார், இப்போது அங்கே சென்றவர்கள்லாம் ஒரு திருப்தியாக இல்லை, ரொம்ப அதிருப்தியாக இருக்கிறாங்க. 6 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே பதவி விலகினவங்களுக்கு கூட வாய்ப்பு கிடைக்குமா என்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறப்ப இல்லை அதெல்லாம் அவதூறு, கட்டுக்கதையை பரப்புகிறாங்க, எங்களை வந்து தாயுள்ளத்தோடு விஜய் அரவணைத்திருக்கிறாரு. இப்போ கடம்பூர் ராஜு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களா? எப்படி சார் இருக்கீங்க? குட் ஈவினிங் டு தமிழ் ஜனம். வணக்கம். திருப்தியா இருக்கிறதுன்றது கொஸ்டனே இல்லை சார். எங்க திருப்தினா போய் சேர்றதுலயோ பதவி வாங்குறதுலயோ கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க மகேஸ்வரன், வெரி இம்பார்ட்டன்ட். அது அல்ல. நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள், நாங்கள் வழிவந்த தலைவர்கள், அவர்களை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர், மக்கள் போற்றும் நல்லாட்சி நடத்துகின்ற முதலமைச்சர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். தந்தை பெரியாரை பின்னிறுத்துகிறார், பேரறிஞர் அண்ணா புகழ் பாடுகிறார், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வைத்துக் கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார், அம்மா வளர்த்த இயக்கம் இப்படி ஆகிவிட்டது என்பதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகிறார், எங்களை அரவணைக்கிறார். ஒரு சின்ன கான்ட்ரவர்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்ம இவருக்கு தெரியாது இல்லை, அவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் பேசுறாரு. பேசும்போது ஏதோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை காப்பாத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி, கட்சியை காப்பாத்திட்டு செந்தில்வேல் சார் கிட்ட ஒண்ணும் இல்ல, நல்ல நண்பர். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, என்ன கட்சியை காப்பாத்திட்டாரு அவரு? ஒரு கட்சிங்கிறது ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா கட்சியிலிருந்து தான் ஆட்சிக்கு வர முடியும். அந்த கட்சி தொடர் தோல்விகளை சந்திக்குது சார். 1 2 நீங்க யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. நான் தைரியமா சொல்றேன், தலைவரோடையோ அம்மாவோடையோ போய் யாரையோ கம்பேர் பண்ணி எல்லாம் பேச முடியாது. அந்த காலகட்டங்கள் வேற. அதுதான் துரைக்கருணா சொன்னார். அங்கே தோல்விகள் இருந்தது, தலைவருக்கு தோல்விகளே இல்லை. ஏதோ நாடாளுமன்றத்தை சொல்லுவாங்க 2, அதை பத்தி கவலை இல்லை நமக்கு, டெல்லி தேர்தல். ஆனா அம்மாவை பொறுத்தவரை தோல்வி வெற்றி சரிசமமாக இருந்தது. ஆனால் எழுந்து நின்றார்கள். 91 ஆட்சிக்கு வராங்க, 96 ஆட்சி இழக்கிறோம், 2001 ஆட்சிக்கு வராங்க, 2006 இழக்கிறோம், 2011 திரும்பி ஆட்சிக்கு வராங்க, தொடர்ந்து 2016லயும் வராங்க. ஆகவே அதுதான் ஆளுமை, அதுதான் சிங்கநேர் இளைஞர்கள் ஒன்று திரண்டி வழங்கிய தீர்ப்பு, ஏற்படுத்திய இயக்கம். ஆனா தொடர் தோல்விகள் தொடர்ந்து போகுது. எனக்கு இன்னும் பழனிசாமி கிட்ட பாகம் பிரியல. 7 வருஷமா தொடர்ந்து நானும் போராடிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், தொடர் தோல்விகள் ஆகுது இல்ல. இப்ப என்ன கட்சியில நீங்கன்னா அவரால் முடியாதா? அன்பு நண்பர் இவ்வளவு நேரம் பேசினார்ல, அவரால் என்ன முடியாதா? செந்தில்வேல் என்ன எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கட்சியில எக்ஸ்பீரியன்ஸா விஷயம் தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. துரைக்கருணாவோட ஆளா வேணும்? திராவிட இயக்கத்தினுடைய சரித்திரத்தை சொல்றதுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வாங்கலாம். என்ன ஆகுதுன்னு கேட்க யாரும் வேண்டாம். அவர் அன்பு சகோதரர் CV சண்முகம் தலைமை ஏற்கட்டும்னு சொல்லுங்க, அன்பு சகோதரர் வேலுமணி தலைமை ஏற்றுக்கிட்டுன்னு சொல்லுங்க. ஏதாவது விட்டு கொடுத்து கீழே இறங்கி வாங்க. ஏன்னா எல்லாரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நாளுக்கு நாள் வெளியே போயிட்டே இருக்காங்க. போறவங்க எல்லாம் துரோகிகள், போறவங்க எல்லாம் இந்த இயக்கத்துடைய ஓடுகாலிகள், இப்படி பேசி எல்லாருமே வெளியில அனுப்பிச்சா அங்க இருக்க பொதுச் செயலாளர், இங்க இருக்க தாவேக்கால இருக்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு? மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த், வருபவர்களை வரவேற்கிறோம், நீங்க சரியா வச்சுக்கல, வெளியில வராங்க, வெளியில வந்தவங்களை அரவணைத்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆகவே நாங்கள் விடுவதாக இல்லைன்னு. இந்த இயக்கத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் சார். அடிதடி, ஜெயிலு, செடிசன் கேஸ், அம்மாவுக்கு பிணை கொடுத்தது, 10 வருஷம் கேஸ் நடத்துனது, என் ஒருத்தந்து. ஆகவே துரைக்கருணா எழுதி சலிச்சுட்டாரு. ஒரு புக்கை எழுதுவாரு, அதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்களான்னு ஓடுவாரு பாவம். இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் இந்த கட்சியில இருந்தது. அதே மாதிரி செந்தில்வேல் உழைப்பும் இந்த கட்சியில் இருக்கும், மாற்று கருத்து இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு தலைமை என்பது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது போல பதவிகள் நீர் குமிழிகள், எப்ப வேணாலும் உடஞ்சி போகும். பாருங்க, இவ்வளவு பெரிய எழுச்சி, இவ்வளவு பெரிய மாறுதல் இந்த நடந்து முடிந்த தேர்தல்ல நடக்க போகுதுன்னு யாராவது கணிச்சோமா? எந்த டிவி தொலைக்காட்சியாவது சொன்னதா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி ஆட்சி அமைத்தாரோ அதே போல ஒரு ஆட்சி அமைந்ததா இல்லையா? ஜாதி ஒழித்தெறியப்பட்டது, மதம் இல்லாமல் போனது. நினைச்சு பாருங்க, யாரு எந்த ஜாதி, எந்த எம்எல்ஏ, எந்த எம்பி மினிஸ்டர்னு சொல்ல முடியுமா? யாருக்கும் தெரியாது. ஜாதி அறவே தொழிற்தறியப்பட்டது. அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டு ஏன் அதிமுக எம்எல்ஏக்களை ஒவ்வொருத்தரா பதவி விலக வச்சு தாவேக்கால சேர்க்கிறாங்க? சார் இதெல்லாம் ரொம்ப கம்மி.
அதாவது பதவி விலக வச்சாங்களா இல்லையான்றது தேவையே இல்லை சார். இன்னும் போக போக 10-15 பேர் வர போறாங்க. அதுதான் மகேஸ்வரன் பியூட்டி. இன்னொரு 10-15 பேர் அந்த வேல இருக்காங்க. எங்க இருந்து சார்? அதிமுகவா திமுகவா? என்ன இல்ல சார், இங்க நான் பேசுறது தாவேகாக்கு வருவாங்க பேசுறேன். நான் ஏன் திமுக போய் பேசுறேன்? இல்ல அங்க எங்க இருந்து வர போறாங்கன்னு சொல்றேன். எந்த கட்சியில இருந்து தாவேகாக்கு வர போறாங்க? அண்ணா திமுக விட்டுட்டு திமுக இருந்து யார் வரன்றாங்க இப்போ? தொடர் ஏன் தடுங்க, பேசுங்க. ஐயா போகாதீங்க, தலைவர் வளர்த்த இயக்கம் நாசமா போகுது, அம்மா வளர்த்த இயக்கம் போகுது, வேண்டாங்க போகாதீங்கன்னு சொல்லுங்க. அவங்கள ஓடுகாலிகள், அயோக்கியர்கள், நயவஞ்சகர்கள், துரோகிகள் இந்த இயக்கத்தை விட்டு ஓடுகிறார்கள், கிடைத்ததும் அதை எடுத்துக்கொள்ள ஓடுகிறார்கள் சொன்னா போய் என்ன பதவி கொடுத்துட்டாங்க தாவேகாரன்? தெரியாம கேட்கிறேன். நான் ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்கன்னு. இங்க எல்லாமும் ஒன்னா ஒழியுது முடியுது. ஆகவே இந்த வெற்றி தான் பலருடைய தோல்விக்கு காரணம். இப்படி எல்லாம் போய் முடிஞ்சிருக்கு. ஆகவே நீங்க என்ன உங்களோட பாயிண்ட் என்னன்னா நெறியால இருந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க மாத்திரம் இல்ல சார், கர்நாடகாவில 16 பிஜேபி எம்எல்ஏ, 3 ஜேடிஎஸ், 3-4 எல்லாத்தையும் ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க. ரிசைன் பண்ண வச்சு எல்லாரும் தாவறாங்க, கட்சி தாவறாங்க. ஆட்சி போகுது. ஆட்சி போன பின்னாடி சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது. கடைசியில் அவங்க பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. என்ன சார், எங்க கொத்து கொத்தா எங்க போய் பாருங்க. தீதி 20 எம்பி கல்கட்டாவில் காலி. இங்கேயும் 2-3 கிடைச்ச உடனே கையில. இசைக்கே சுப்பையான்னு ஒருத்தர் இருக்காரு, இசைக்கே ரிசார்ட்ஸ் வச்சிருக்காரு, பெரும் செல்வந்தர். அந்த குமார் வடிவேல் தனியா இது நடத்துறாங்க, மாநாடு நடத்துறாங்க. இவங்க எல்லாம் நம்ம கூட இருந்தவங்க ஏடிஎம்கேல காசுக்கு அலைவாங்களா? ஆனா அவங்க போகும்போது நம்ம நெஞ்சு வலிக்கணுமே, வருத்தம் ஏற்படணுமே. ஆனா உங்களுக்கு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்த கட்சி அதிமுக. அந்த கட்சி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறப்ப இப்படி சரசாரியா போறது சரியான்னு கேக்குறாங்களே. ஒரே விஷயம் தான், ரொம்ப சிம்பிளா புரிய வச்சிடறாங்க, கஷ்டப்பட வேண்டாம். ரெட்டலையை எடுத்துருங்க, அம்மா தலைவர் படத்தை போடாதீங்க. பழனிசாமி ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டுங்க, நானே வாழ்கன்னு சொல்றேன், மாறி பின்னாடி போக மாட்டேன், நானே வாழ்கன்னு சொல்றேன், தப்பு கிடையாது. அந்த தனித்தன்மை உண்டா? முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். அந்த தலைவர்களை வைத்துதான் இந்த உயிரோட்டம். அந்த தலைவர்களை கொண்டாடிய கொள்கை கோட்பாடுகள் தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படித்தானே வழி வழியே வந்தோம். இன்னைக்கு நாங்க என்ன போகும்போது இந்த கட்சி போகுது என்ற வேதனை எங்களுக்கும் இருக்கும்ல. ஆனா வரவேற்கிறதுக்கு தாவேகா இருக்கு, அங்க இருக்க பொதுச்செயலர் இருக்காரு, முதலமைச்சர் இருக்காரு. நீங்க அனுப்பிச்சு வச்சுட்டு ஓடுகாலிகள் எல்லாத்தையும் திட்டினா என்ன அர்த்தம்? பேசலாம். இன்னமும் நான் என்ன சொல்றேன், ஏன் இவர் இறங்கி வந்து எல்லோருடையும் சேர்ந்து பேசினா என்ன குறைஞ்ச போயிடுவாரு? சரி, சிவி சண்முகம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இப்போ ரிசைன் பண்ணாரு, ஜெயிச்சிட்டாரு. ஆனா கேபி முனுசாமியால முடியல. சோ இப்படிப்பட்ட வேறுபாடுகள் கட்சியில இருக்கு. ஒரு கட்சி அழியும் பொழுது அது காரணமும் நாம் சிந்திக்க வேண்டும். யாரோ ஒரு தொண்டர் நேற்று ஏடிஎம்கே ஆபீஸ்ல நீங்க பதவி விலகுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்புறம் அவர் பிடிச்சி வெளியே கொண்டு தள்ளிட்டாங்க. இல்ல அந்த செய்தியே தவறான செய்தி அப்படின்னு மறுத்திருக்காங்க. உள்ள அப்படி நடக்கல அப்படிங்கிறாங்க. நம்ம அது அடுத்த சொல்ல விரிவா பேசலாம். கேள்விகள் எழுந்திருக்கு. இல்ல மகேஸ்வரன், யாரு ஒத்துக்குவா? நான் போய் எங்கேயும் அடி வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, யோகேஸ்வரன் வந்து நான் அடி வாங்கிட்டேன்னு ஒத்துக்கோனா சொல்லுவேன் நானு, எனக்கு மரியாதை பிரச்சனை இல்ல. அது அல்ல. ஆகவே இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நேரத்திலும் மாறுதல் தேவை. அந்த மாறுதல் தேவை என்று சொன்னால் இந்த தலைமை மாற்றப்பட வேண்டும். அவ்வளவு. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதால நாங்கள் யாரையும் இழுக்கவில்லை. யார வேணாலும் கேட்டுக்கோங்க. நீங்க வாங்கன்னு ஒரு போன்ல ஒருவரை இந்த நாட்டினுடைய முதலமைச்சரோ பொதுச் செயலாளரோ பிரிந்த பொழுதும் சரி, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் பிரிந்த பொழுதும் சரி குரல் கொடுத்திருக்கீங்க. அப்புறம் தனியா புரட்சி அதிமுக தொடங்கியும் குரல் கொடுத்தீங்க. தொடர்ந்து அதை பார்த்தோம். இப்போ இன்றைக்கு போயிட்டு இருக்கிற நிலைமை அடுத்து என்னத்தை கொண்டு வந்து நிப்பாட்ட போகுதுங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. நம்ம அடுத்து விரிவா பேசலாம். நீங்க இந்த கட்சியை மீட்டெடுத்திருக்கணும், இந்த கட்சியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு கட்சி மாறி இருக்க கூடாது அப்படின்னு ஒரு பார்வை. இன்னொன்னு செந்தில்வேல் சொல்றாரு, நீங்க எப்போதுமே தாய் கழகத்துக்கு வருவீங்க, உங்களுக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிறாரு. மகேஸ்வரன் கேக்குது, தொடருங்க. அதாவது அவரு சகோதரர் 2 விஷயத்த சொன்னார், நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே நீங்க நம்புறீங்கல்ல, பழனிசாமின்னு ஒரு ஆளை பத்தி பேசுறதுக்கே எனக்கு விருப்பமும் இல்லை, நான் தயாராகவும் இல்லை. அப்படிதான் வந்து உட்கார்ந்தேன் டெபேட்ல. ஆனா நெறியாளர் என்ன பண்ணிட்டாரு, போர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்ட கேள்வியால தான் இந்த பிரச்சனையே வந்தது. இல்லைன்னா நான் இப்பயும் பேசுறதுக்கு நான் விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள்.
செந்தில்வேல் சொன்ன மாதிரி இந்த நாட்டினுடைய இரும்பு மனிதரா வல்லபாய் பட்டேல தான் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் இல்ல பழனிசாமி அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரிய பாருங்க சுதந்திர போராட்ட தியாகிங்க, அதுக்கு பின்னாடி தலைவர் மாதிரி இயக்கத்தை கட்டி காப்பாத்த பல பேரை உயிர் நீக்க காரணமா இருந்தவருங்க. ஒரு 1.5 கோடி தொண்டர்களுக்கு பிடிக்குதா? உங்களுக்கு பிடிக்காதுக்கா நீங்க வந்து சொல்றீங்க? முதலமைச்சரா இருந்தப்ப இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதன் பதாகை வச்சாங்க. நீங்களே சொல்லிருக்கீங்க. நீங்களே பல டிபேட்ல எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி பேசிருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம், நான் பேசவே இல்லையா சாமி? நீங்க பேசும்போது பேசவே இல்லையே. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. முடிவுரை எழுதுற வரைக்கும் விட மாட்டீங்க. ஏன்னா முடிவுரை எழுதியாகணும். முன்னுரையே தலைவர் எழுதிட்டாரு, முடிவுரையை எழுத போகணும். எதுக்கு 1 கோடி 34 ஓட்டு இருக்கும்போது நானே முடிவு எழுதலாம்? 2 கோடி ஆக்குறேன், கவலைப்படாதீங்க. நான் பொது முடிவுரை எழுதியாச்சு சார். அங்க கட்சியில ஒண்ணு இல்ல, சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். கட்சியில நேரா போய் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற முடியல இல்லைங்க. இந்த பாருங்க வேடிக்கை 10-15 நாள்ல அப்புறமா தேடுவீங்க பின்னாடி யாரு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் சேர்ந்தேன் இல்ல, நான் போய் உள்ள போய் சேரும் பொழுது 90% சேர வந்திருக்கவங்க எல்லாம் ஏடிஎம் கேக்குறாங்க. விஜய் தரணி ஒருத்தங்க தான் பிஜேபியில இருந்து வந்தாங்க. அப்புறம் கலைராஜன் முதல்ல இங்க இருந்தார், போயிட்டு வந்தார். திரும்பி பாக்குறேன் எல்லாம் என்னுடைய கொலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க இருக்கும். அப்புறம் அவரு தலைவர் வரார், முதல்வர் வரார். மேல போன உடனே அங்க இருக்க பொதுச் செயலாளர் உத்தரவின்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க நீங்களே, ஏன்னா இது சொல்லிட்டு இருந்தோம்னா லேட் ஆகும்னு சொன்னார். நான் மேல போனேன். நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். பிகாஸ் இன்னைக்கு அம்மா கொடுத்த அந்த பெரிய பாக்கியம் எனக்கு அவங்களுக்கு பிணை கொடுத்தது இல்லை. மூளை முடுக்கு எங்க போனாலும் வில்லேஜ்ல புகழேந்தினா தெரியும். ஆனா மேல ஏறும்போது நான் சொல்ல போறதுக்கு முன்னாடியே வாங்க புகழேந்தி சார் சௌக்கியமானாரு. இதை விட என்ன வேணும்? ஒரு கட்சி தலைவர் வரவேற்று அப்புறம் நான் சொன்னேன் முன்னாடியே வந்திருக்கணும், தேர்தலுக்கு முன்னாடி ஸ்லிப் அடிச்சு மன்னிக்கணும் சார், இப்பதான் வந்தேன் நான், என்ன நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னாரு. தானே டிவியில பாக்குறீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். ஓ, அந்த லீடர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு சார், நீங்க விளையாட்டுத்தனமா இல்ல. அந்த ஏன்னு கேட்டீங்கன்னா பழனிசாமி ஒருத்தர் பேரை சொல்லாமலே ஒரு தேர்தலை சந்தித்து ஜெயிக்கிறார். நம்ம நண்பர் சொன்ன மாதிரி இரும்பு மனிதர் பேரையே சொல்லாம அவரு அட்டகாசமா ஒரு தங்கம் என்ன பண்ணிடுச்சு, உன்னை ஒதுக்கி தூரமா வச்சுட்டேன், உனக்கு இந்த அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை, நீ நடுவுல புந்து கச்ச கச்சன்னு ஏதாவது பண்ணாத, திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி, நீயே நடுவுல என் வேட்பாளரை திருடுற, சின்னத்தை திருடுறன்னு. ஆகவே அப்படிப்பட்ட தலைவர் எங்களை நன்றாக வழி நடத்துவார். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பேருக்கு 2 பேர் எழுதி கொடுங்க, காலையில வேணா நான் கூட்டு போய் சேர்த்துறேன். ஆகவே எந்த பதவிக்காகவும் சுகத்தை நாடியும் அங்க போகவில்லை, எங்களுக்கு கவலையும் இல்லை. கொடுத்தப்ப ஏத்துக்குவோம். திராவிட இயக்க தலைவர்கள் விஜய் என்கின்ற மாபெரும் சக்தியின் பின்னால் நிற்கிறார்கள். அதான் சார் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக நிறைய போறதுனால எடப்பாடி எம்ஜிஆரை புறக்கணிக்கிறார், தலைவரை புறக்கணிக்கிறார். அதான் செங்கோட்டை வெளியே வந்தார். அதான் தாவேக்காவுக்கு என்ன சொல்றாங்கன்னா அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. தாவேக்கால கொடுத்த அஜெண்டாவை நீங்க அருமையா பேசுறீங்க. எம்ஜிஆரை புறக்கணிக்கிறார், அம்மா புறக்கணிக்கிறார். என்ன அம்மாவுடைய கட்சி எம்ஜிஆருடைய கட்சி எப்படி நாங்க புறக்கணிப்போம்? உங்களுக்கு அஜெண்டா பேசுறீங்க. விஜய் மரியாதைக்குரிய விஜயை சந்திக்கும் போது உங்களுக்கு கொடுத்த அஜெண்டாவை நீங்க பேசுறீங்க. இங்க வேறுபாடே கிடையாது சார். திராவிட இயக்கத்தை காப்பாற்ற ஒரு மாபெரும் தலைவர் உருவானார். அவர் பின்னால் திராவிட இயக்க பற்றுள்ள நாங்கள் பின்னால் நிற்கிறோம். அதுதான் உண்மை. அதனால நீங்க அதிமுக போட்டா சரி, தாவேகான் போட்டுட்டாலும் சரி, விஜய் வேண்டும் என்று மக்களும், எழுச்சி நாயகன் வேண்டும் என்று இளைஞர்களும் முடிவெடுத்தார்கள். கட்சியில கூட திராவிடன் பேரு இல்லாம ஆரம்பிச்ச கட்சி தான் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற போகுதுங்கிறீங்க. உங்களுக்கும் சேர்த்தா சொல்றேன், ஒரு அப்படி உங்களுக்கும் சேர்த்தா சொல்றேன். நாளை கர்றதும் வந்திருக்க காலையில. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணதால சார் உங்களை அப்பாவியா பாக்குறான், பாவமா பாக்குறான். புகழேந்தி சார் உங்களுக்கு தெரியும், தினகரன் கொடுத்த வேலையை சிறப்பா செய்றீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சம்பத்தனுடன் இருந்தோம். தினகரன் கட்சியிலிருந்து எஸ் காமராஜ் என் நண்பர் திருவாரூர் ஒரு லெட்டர் எடுத்துட்டு போறார். யாரு? தினகரன் கவர்னர் கிட்ட. இது இந்த கதை ஓடிட்டு போயிட்டு என் ஒரு வேட்பாளர் தான், அவரும் காணாம போயிட்டாரு, எல்லாரும் போயிட்டாங்க, அவரும் காணாம போயிட்டாரு. இப்ப நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். குதிரை பேரம், ஒட்டக பேரம், யானை பேரம் அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு அந்த லெட்டரை கொடுத்தாரு பாருங்க. அங்கதான் மாட்டினார் எடப்பாடி பழனிசாமி. அந்த லெட்டரை கொடுக்காம இருந்திருந்தா தினகரன், எடப்பாடி பழனிசாமி மாட்டிட்டு இருந்திருக்க மாட்டாரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, எங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து முதல்வராக வேண்டும். 3வது இடத்துல இருந்து எப்படி முதல்வர் ஆவீங்க? அத ஸ்டாலின் போய் கொடுத்துருந்தா கூட கரெக்டா டேலியாக மோதிக்கிறோம் நாங்க. நீங்க எப்படி கொடுத்தீங்க? அந்த லெட்டரை கொண்டு போய் இந்த லெட்டரை தான் நாங்க அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க.
அப்ப திரைமறைவில் இந்த ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக, மக்கள் தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சியை முடிப்பதற்காக நீங்கள் முயன்றிருக்கிறீர்கள் என்பது அந்த லெட்டர் சாட்சி சார். சரி, அப்ப So, ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, சார், தாவேக்கால நம்பிக்கையோட வரலாங்கிறீங்க. ஒன்னும் அதிருப்தி இல்ல, யாரையும் கைவிட மாட்டாங்க. நல்லா இருக்கட்டும். எனக்கு ஒண்ணு இல்ல, நான் தாவேக்காரன். எனக்கு என்னுடைய தலைவர் வளர்த்த, அம்மா வளர்த்த இயக்கம், அதை பத்தி யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் பேச உரிமை இருக்கு. வாழ்த்துங்க, வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும் இயக்கம், வாழ்த்துங்க. நேற்று மெம்பர் சொன்ன மாதிரி பதவி விட்டு இறங்குன்னு சொல்லுங்க. அடுத்த நிமிஷமே அதிமுக காப்பாற்றப்படும். நன்றி நன்றி நன்றி. திரு தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.